இன்றைக்கி இந்த சாரியில் வந்து ஒரு பக்கம் வர பார்டர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை நெக்குக்கு வந்து இந்த ஸ்டார் நெக்கில் இதை வச்சு இப்படி தைக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து கொக்கிப்பட்டி வீப்பட்டி அடிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து கொக்கிப்பட்டி வீப்பட்டி வந்து அதை முதல்ல அடிச்சிடுவோம். 1/4 இன்ச்சு இதை வந்து மடிச்சுக்கிறோங்க. அந்த மாதிரி இது வந்து லைனிங் கிளாத்து. இது அப்படியே மடித்து ஒரு தையல் போட்டுருங்க. அந்த எக்ஸ்ட்ரா உள்ளதை கரெக்டாக கட் பண்ணிவிட்டு இதை 2 மடிப்பாக வந்து மடிச்சிருங்க. அப்போ தான் வந்து கொக்கி கோர்க்கிறதுக்கு நமக்கு வந்து கரெக்டாக வரும். கரெக்டாக அந்த பிசுரை வந்து உள்ளே தள்ளிட்டு அதுக்கப்புறம் நீட்டாக வந்து அடிச்சிடலாம். இப்போ இதுக்கு வந்து சாரியில் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பார்டர் உள்ள பக்கம் ஒரு பக்கம் வந்து சாரீ கிளாத் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை தேவையான அளவு வந்து இதுக்கு வந்து கட் பண்ணிக்கலாம். சிங்கிள் பீஸாகவே போட்டுக்கிறோம். இது துணி கொஞ்சம் திக்காக இருக்குது. 2 பக்கமும் கரை பகுதி இருக்கிறதுனால நமக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரெக்டாக நேர் பண்ணிக்கிறோங்க. அது 1/4 இன்ச்சு இதை வந்து மடிச்சுக்கிறோங்க. மடிச்சுட்டு அதில் வச்சு அப்படியே தைச்சிருங்க. இது வந்து சாரியில் வந்து அந்த பார்ட்ரு அதாவது கோல்டு கலரோடு சேர்த்து இருந்தது. அதனால கலர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நான் வந்து கொக்கிப்பட்டிக்கு போட்டுக்கலாங்கிறதுக்காண்டி அதை வந்து எடுத்திருக்கேன். இது அப்படியே ஒரே மடிப்பு. ஏன்னா கரைப்பகுதிங்கிறனா 2 மடிப்பு தேவையில்லை. ஒரு மடிப்பு மாத்திரம் மடிச்சிங்கன்னா போதுமான அளவு. இல்லை நீட்டாக தையல் மாத்திரம் கரெக்டாக போட்டுருங்க. கரைப்பகுதி எடுத்திங்கன்னா ஒரு மடிப்பு மடித்தோம்னா போதும். இப்போ உங்களுக்கு நீட்டாக அடித்தாச்சு. இப்போ அளவு வந்து பார்க்கணும். இந்த 2 இதையும் கரெக்டாக வந்து அளவு பார்த்துக்கணும். ஏத்திறக்கம் வருது அப்படிங்கிறது வந்து பார்த்துக்குருங்க. இப்போ நான் ஷோல்டர்லாம் 2மே வந்து ஜாயின் பண்ணி ஓவர்லாக் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து அந்த கரைப்பகுதியை மாத்திரம் நம்ம வந்து கரெக்டாக வைக்கணும். அதில் வந்து அந்த ஷேப் பார்த்து அதை எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போ நீட்டாக வந்து நமக்கு வந்து அடித்தாச்சு. இப்போ அந்த கரைப்பகுதியை வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு வந்து பிளெயின் கிளாத் கொஞ்சம் சேர்த்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஏன்னா நமக்கு வந்து பத்தாது. கரை வந்து இது வந்து அதாவது உள்ளுக்குள்ளே லெஃப்ட் சைடு போகிறதுக்காண்டி இந்த கிளாத் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ அதை எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இப்போ இது வந்து உள் பக்கமாக வச்சு நம்ம வந்து திருப்பணும். இந்த மாதிரி வச்சு திருப்பணும். அப்போ இந்த பக்கம் வந்து நம்ம வந்து சுற்றி வந்து முதல்ல வந்து ஒரு பக்கமாக அடிச்சிடணும். இது வந்து நல்ல பட்டையாக இருக்குது. அப்படியே மடித்து அடிச்சிருங்க. அதை வந்து எப்போவும் நம்ம கழுத்து பீஸ் வந்து லெஃப்ட் சைடு வைப்போம். இது வந்து ரைட் சைடு வைக்கணும். ரைட் சைடு உள் பக்கமாக வைக்கணும். இப்போ இது கரெக்டாக அந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு மடிச்சுக்கிறோங்க. மடிச்சுக்கிட்டு இதில் வந்து அப்படியே சுற்றி வந்து அடிச்சிடலாம். இப்போ இதில் வந்து லைட்டாக வந்து ஒரு ஃப்ளீட் வந்து பிடிச்சி விடுங்க. அப்போ வந்து நமக்கு வந்து திரும்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த கிளாத் வந்து திரும்ப ஈஸியாக இருக்கும். அதனால் ரவுண்டுக்கு 2ஐயும் ஒரே மாதிரி வச்சு கரெக்டாக பிடிக்கணும். அளவு வந்து அப்போ தான் அந்த ரவுண்ட் ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக வரும். ஒரே மாதிரி வந்து அதை அடிச்சுட்டு வந்துடுங்க. இப்போ இங்கே வந்து ஸ்டார் வந்துருக்கு. அந்த ஸ்டாருக்கு வந்து எப்படி மடிக்கிறது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன்.
இப்போ ஃபுல்லாக அதில் வந்து அப்படியே தச்சிட்டே வந்துடுங்க. கரெக்டாக அளவு பார்த்து தச்சிட்டு வந்துட்டு அந்த கரெக்டாக அந்த ஸ்டாருக்கு நேரம் வந்து இதை கரெக்டாக அப்படியே வந்து மடிங்க. ஒரு மடிப்பு வந்து நீட்டாக மடிச்சு விடுங்க. துணி வந்து வெளியில் தள்ளாமல் இந்த ஷேப் வந்து கரெக்டாக வரணும். இது இன்னொரு விதமாகவும் அடிக்கலாம். அது வந்து கண்டிப்பாக இன்னொரு வீடியோ வந்து போட்டேன் உங்களுக்கு, அந்த ஸ்டார் எப்படி அடிக்கிறது அப்படின்னு. கரெக்டாக அதில் கொண்டு வந்து ஊசியை வந்து அதில் வந்து இறக்கிடுங்க. நல்லா கரெக்டாக அந்த நேரம் இருக்கணும். அதுக்கு நேரம் கொண்டு வந்து ஊசி இறக்கிடுங்க. அதுக்கு அதே மாதிரி இந்த பக்கம் அப்படியே திருப்பிட்டு நம்ம அந்த எந்த அளவுக்கு வந்து ஸ்டார் கட் பண்ணியிருக்கோமோ அதுக்கு நேரம் வந்து திரும்ப தைங்க. இப்போ கரெக்டாக அந்த இதை வந்து எடுத்து விட்டுட்டு இந்த ஸ்டார் எப்படி இருக்கோ அதே மாதிரி கரெக்டாக அந்த சென்ட்ரு ஸ்டார் வந்து கரெக்டாக அந்த கிளாத்தை மடிச்சு விட்டு நேர் கரெக்டாக வரணும். இந்த நேர் வந்து கரெக்டாக இருக்கணும். அதை வந்து பார்த்துக்குறங்க. பார்த்துட்டு அதில் கொண்டு வந்து கரெக்டாக ஊசி அதில் இறக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து திருப்புங்க. ஏன்னா இது வந்து 3 இடத்துல மடிக்கிற மாதிரி வரும் நமக்கு. அதே மாதிரி இந்த பக்கத்தில் கொண்டு வந்து ஒரு இடத்துல இதே மாதிரி இந்த இடத்துல கரெக்டாக அந்த 3வது ஸ்டாருக்கு நேராக அதை அப்படியே மடிச்சிருங்க. அதை அப்படியே நேராக திருப்பிடுங்க. திருப்பிட்டு இப்போ இது வந்து கரெக்டாக ஒரு கர்வ் வர்ற மாதிரி கரெக்டாக அந்த இடத்துல வந்து ஃப்ளீட் வந்து பிடிச்சி விட்ருங்க. பிடிச்சி விட்டு அதுக்கப்புறம் வந்து இதை வந்து தைங்க. இதில் வந்து ஒரு 2-3 ஃப்ளீட் கூட பிடிச்சி விட்ருங்க. அப்போ தான் வந்து நமக்கு வந்து நீட்டாக வந்து திரும்பும். கரெக்டாக ஃப்ரண்ட் வந்து மடித்து விட்ருங்க. மடிச்சு விட்டு கரெக்டாக அந்த சேஃப் இருக்குது பாருங்கள், அந்த கரெக்டாக அந்த ஸ்டாருக்கு நேரம் வந்து கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து திருப்பணும். இப்போ கரெக்டாக அந்த சேஃபுக்கு நேரம் வந்து கட் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக எல்லா இடமுமே லைட்டாக வந்து கட் பண்ணி விட்டுக்குருங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து திரும்புறது கொஞ்சம் நீட்டாக திரும்பும். அதுக்காண்டி லைட்டாக வந்து எல்லா இடமும் கட் பண்ணிக்கிறங்க. ஃப்ரண்ட்டில் வந்து இந்த சேஃப் வந்து வர்ற மாதிரி அதையும் வந்து நீட்டாக கட் பண்ணிக்கிறங்க. இந்த பக்கமும் அதே மாதிரி எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு, இது கொஞ்சம் பட்டையாக இருந்தது அதனால் இதை லைட்டாக அது ஃபுல்லாக கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து இப்போ திருப்பி தையல் போடுவோம். இப்போ அதை அப்படியே திருப்பிடுங்க. திருப்பிட்டு இதில் வந்து தையல் போடுங்க. வெளிப்பக்கமாக வச்சு இதில் வந்து தையல் போட்டுருங்க. இந்த மடிச்சு விட்டோம் பாருங்கள், அது ஃபுல்லாக நீட்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிறோங்க. அப்போ தான் அந்த சேஃப் வந்து கரெக்டாக இருக்கும் நமக்கு வந்து. இதில் ஒட்டி வந்து தையல் வந்து போட்டுருங்க. கரெக்டாக அந்த ஸ்டாருக்கு நேராக கொண்டு வந்து அதை நிப்பாட்டி அதுக்கப்புறம் வந்து அதை வந்து திருப்புங்க. அப்போ தான் வந்து நல்லா நீட்டாக இருக்கும். அந்த ஷேப் வந்து பார்க்குறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும் அளவு. நம்ம கட் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு வந்து நீட்டாக வந்து திரும்பிடும். ஒரு பக்கம் உள்ள பார்டர் வந்து கைக்கு போனதுக்கப்புறம் நம்ம இன்னொரு பார்டர் வந்து இந்த மாதிரி நெக்குக்கு வச்சிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். இந்த ஃப்ளீட் பிடிக்கிறது கரெக்டாக பார்த்து பிடிச்சி விடுங்க. இப்போ ஃப்ரண்ட்டும் பாருங்கள், உங்களுக்கு அதே மாதிரி இன்னொரு தையல் போட்டோம்னா நமக்கு வந்து படிமானமாக இருக்கும். கரெக்டாக பார்த்து இதில் வந்து நல்லா தேய்ச்சி விட்டு இந்த மாதிரி இன்னொரு தையல் வந்து போட்டுங்க. நான் போட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். நல்லா நீட்டாக எடுத்து விட்டு போட்டிங்கன்னா இந்த ஸ்டார் வந்து அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நான் அதை உங்களுக்கு வந்து போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், 2வது தையலும் வந்து போட்டுட்டேன். இந்த 10வதுக்கு வந்து நம்ம இந்த கலரில் வந்து கொஞ்சமாக துணி வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் லெஃப்ட் சைடு வர்றதுக்கு.
ரைட் சைடு வர்றதுக்கு வந்து இந்த மாதிரி கரையை வச்சு சிம்பிளாக வந்து அந்த ஸ்டார் நெக்கு நம்ம கழுத்து பீஸ் போடாமலே இதை வச்சு அப்படியே அதாவது உள்பக்கமாக வச்சு தைச்சு வெளிப்பக்கமாக திருப்பி நான் அடிச்சிருக்கேன். எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து பாருங்கள். ஃப்ரண்ட்லேயும் அதே மாதிரி ஒரு ஃப்ளீட் வந்து பிடிச்சி விட்டுட்டு இந்த ஷேப் வந்து கரெக்டாக ரவுண்ட் ஷேப் கரெக்டாக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இதே மாதிரி நீங்கள் ரவுண்ட் நெக்கும் தைக்கலாம், பா நெக்கு தைக்கலாம், ஸ்டார் நெக்கு தைக்கலாம். இந்த மாதிரி எல்லா விதமாகவுமே வந்து நம்ம இந்த மாதிரி அடிக்கிற மாதிரி நீட்டாக வந்து அடித்து பார்க்கலாம். எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.